Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது Google Payல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் எதுவுமே ஆட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது, இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஸோ நான் சொல்கிற 2-3 டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 2-3 டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் இருக்க அதாவது மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பரை தான் பேங்க்கில் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அதாவது நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மெசேஜஸ் எல்லாமே கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி எதுவுமே மெசேஜஸ் எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் வந்து பேங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அது மூலிமா நீங்கள் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் பேயில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் வந்து 2-3 பேங்க்கில் ஒரே மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. அப்படி ஒரே மொபைல் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். 2 பேங்க் அதாவது 2 அக்கௌண்ட்டுக்கும் சேம் நம்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட கூகுள் பேல பார்த்தீங்கன்னா அதாவது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபிஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட ஒர்க்கிங் டேஸில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் பேயில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ பேங்க்கில் இருக்க ஒர்க்கிங் டேஸ்க்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து அதாவது ஓடிபி எல்லாமே ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகலை, இன்னுமே எரர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இன்னொரு உங்கள் ஃப்ரெண்ட் மொபைல் இல்லைனா உங்கள் வீட்டில் யாராவது மொபைலை வாங்கி அவங்களோட மொபைலில் கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு ஈஸியாக உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து உங்களோட நம்பர் மட்டும் என்டர் பண்ணாலே போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மொபைல் கூகுள் பே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ நம்மளோட சேனலையும் பார்த்தீங்கன்னா எப்படி கூகுள் பே அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் பேல வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி